திராவிட முன்னேற்ற கழகத்தை மோடி அல்ல, அமித்ஷா அல்ல, எந்த கொம்பனாலும் தொட்டு பார்க்க முடியாத ஒரு இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பேர். நான் பெருமையாக சொல்லுகிறேன், மதுரை மாநகராட்சியில் ஒரு குழந்தைக்கு ஒரு நாளுக்கு காலையில உணவு கொடுக்கறதுக்கு செலவாகிறது வெறும் 12 ரூபா 40 பைசா. இதை விட சிறப்பான அரசாங்கம் செலவு நான் வாழ்க்கையில் பார்த்ததில்லை. இன்று தமிழை பாதுகாக்கக்கூடிய ஒரு தலைவராக இந்தி திணிப்பை எதிர்ப்பேன். நீங்கள் எங்களுக்கு நிதி கொடுக்கவில்லை என்றாலும் அதனை சமாளித்து நம்முடைய பிள்ளைகளுக்கு காலை உணவமாக இருந்தாலும் 1000 ரூபாய் உதவித்தொகையான திட்டமாக இருந்தாலும் எப்படியாவது சமாளித்து கொடுப்பேன் என்று கொடுத்துக் கொண்டிருக்கின்ற தலைவர் தான் நம்முடைய தலைவர் தளபதி என்பதை இங்கே நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். மாநில உரிமையை மீட்பதுதான் நமது ஆட்சியின் நோக்கம். நம்பிக்கை இல்லாத மோடி அனைத்து தொகுதியிலும் தோற்கடிக்கப்பட வேண்டும். தமிழகத்தை அண்ணன் மு.க. ஸ்டாலின் ஆள வேண்டும். தமிழ்நாட்டை எந்த நிலையிலும் உயர்த்தி காட்டுவேன் என்று அதற்காக ஓயாமல் உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சருடைய முழக்கம்தான் தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்று. அகில இந்திய அளவில் அவர்களது கொள்கைக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரே சித்தாந்தமாக இந்த திராவிட சித்தாந்தமும் தமிழ்நாடு இருக்கின்றது. திராவிடம்ங்கிற ஒன்றுதான் நமக்கு பாதுகாப்பு. அது இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த நாட்டை வளர்த்து காப்பாத்திட்டு இருக்கோம்.